தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். கனவாகிப் போகிறதே பாகம் 2. கண்ணாடி தடுப்புக்கு பின்னாலிருந்து கையசைத்துவிட்டு இவன் தரும் ஒற்றை பறக்கும் முத்தத்திற்காக உருகி நின்றிருந்தனர் இளம்பெண்கள். வெளிப்புற படப்பிடிப்புகளின் போது கூடிய கூட்டத்தால் அரசாங்கமே மிரண்டது. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஷூட்டிங்கை கேன்சல் செய்யுமாறு இவனிடமே வந்து நின்றன. இவனது படங்கள் பிற மொழிகளில் டப் செய்யப்பட்டு அங்கும் பெரும் வெற்றி கண்டது. இந்தியாவின் ஒட்டுமொத்த இளம் பெண்களையும் தனது காதல் நடிப்பின் மூலமாக தன்வசப்படுத்தி வைத்திருந்த குமார் அனைவராலும் குமார்ஜி என்று அழைக்கப்பட்டான். இப்படி இவனது நட்சத்திர அந்தஸ்து உச்சியில் நிற்க இவனோ ரித்திகாவுடனான திருமணத்தை எப்படி நிறைவேற்றுவது என்ற யோசனையில் இருந்தான். யோசனையுடன் நிழற்குடையின் கீழ் அமர்ந்திருந்தவனின் முன்பு பணிவாக வந்து நின்றார் உதவி இயக்குனர். சார், அடுத்த ஷாட்டுக்கு போகலாமா என கேட்டார். நிமிர்ந்து பார்த்து யோசனையுடன் தலை அசைத்தவன், எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க தர்மா, நான் ஹோட்டல் ரூம் வரை போய் ஒரு ஹால் பண்ணிட்டு வாரேன் என்றான். தர்மனுக்கு திக்கென்றது. எல்லாம் தயாரான பிறகுதான் இவனை கூப்பிட வந்ததே. இப்போ ஹோட்டல் ரூம் போயிட்டா திரும்பி வருவானோ வரமாட்டானோ? பிறகு அவசரமாக கை கூப்பியவர் டைரக்டர் சார் கிட்ட ஒரு வார்த்தை கலந்துக்கிட்டு வந்துடுறேன் சார் என்று ஓடினார். அடுத்ததாக இயக்குனரே வந்தார். குமார்ஜி, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சு குரூப் ஆர்டிஸ்ட் எல்லாம் தயாராக இருக்காங்க. ஃபோன் பேசணும்னா நான் இங்கேயே ஏற்பாடு செய்கிறேன் குமார்ஜி. நேரமாச்சுன்னா இந்த கிளைமேட் கிடைக்காமல் போகலாம். ப்ளீஸ் குமார், கான்சிடர் பண்ணுங்க என்றார். அலட்சியமாக நிமிர்ந்தான் குமார். என்ன பேசுறீங்க எஸ்கே? என்னோட பர்சனலை இத்தனை பேருக்கு முன்னாடி உட்காந்து பேசணுமா? எனக்கு பிரைவசி வேணும் எஸ்கே என்றான் தீர்மானமாக. ஸ்பாட்டுக்கு வந்துட்டு பர்சனல் என்ன வேண்டியிருக்கு என்று மனம் குமைந்தாலும் அதை வெளிக்காட்டாமல், இல்லை குமார், ப்ரொடியூசரோட கேரம்வாஸ் உட்காந்து பேசுங்க, எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பேசுங்க, யாரும் வராம நான் பார்த்துக்கிறேன், ஆனால் ஸ்பாட்டை விட்டு போகாதீங்க, கொஞ்சம் தாமதமானாலும் எல்லாம் வீணாகிவிடும் என்று கெஞ்சினான். அதே அலட்சிய பாவனையுடன் சில நிமிடங்களை கடத்தியவன், சரி ஏற்பாடு செய்யுங்க என்றதும் தன் வயதை மறந்து ஓட்டமாக ஓடினார் இயக்குனர். அடுத்த சில நிமிடங்களில் தயாரிப்பாளரின் கேரவானுக்குள் அமர்ந்து தொலைபேசி வாயிலாக ரித்திகாவை அழைத்து கொண்டிருந்தான். அந்த விளம்பர கம்பெனியின் மேலாளர் தான் பேசினார். ரித்திகா மேக்கப் ரூமில் இருக்கார் குமார்ஜி என்றார். புகைந்து வந்த ஆத்திரத்தை அடக்கியவாறு, அது தெரியும் சார், நான் கூப்பிட்டேன்னு கூப்பிட்டு வாங்க, வெயிட் பண்ணுறேன் என்ன? ஓகே குமார்ஜி, 2 நிமிஷம் என்று அவர் கூறி சென்ற 2 நிமிடமும் கைகளில் இருந்த தொலைபேசியை காதை விட்டு நகர்த்தாமல் காத்திருந்தான் குமார். சிறு சிறு சப்தங்களை தொடர்ந்து ஹலோ ரித்திகா ஹியர் என்ற குரல் கேட்டதும் சட்டென மனதுக்குள் மத்தாப்பு வெடிக்க, ஹாய் டியர், உன் கூட பேசணும், நம்ம லைஃப் பற்றி பேசணும் டியர், இங்கே என்னால் ஒர்க் பண்ணவே முடியலை என்றான் கொஞ்சலாக. எதிர்முனையில் சில நிமிட மௌனம். பிறகு, குமார், நான் இங்கே ஷூட்டிங் பிஸி, நீயும் இன்று முக்கியமான சாங் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்த, நம்ம லைஃப் பற்றி பேசுறதற்கான நேரம் இது இல்லை குமார். என்னோட சினிமா லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கேன், அதனால் எதுவாக இருந்தாலும் வீட்டில் வச்சு பேசிக்கலாம் என்று உறுதியாக கூறினாள் ரித்திகா. வலக்கைய தொலைபேசியை பற்றியிருக்க இடக்கையால் மேசையில் குத்தியவன், அப்போ நம்ம மேரேஜ் பற்றி நீ எந்த முடிவும் எடுக்கலையா? எனக்கு முடிவு தெரியணும் ரித்து ஆத்திரமாக கேட்டான். என்ன இப்படி பேசுகிற குமார்? நம்ம கட்டாயமாக மேரேஜ் பண்ணிக்கோன்னு எந்த விதமான ஒப்பந்தமும் செய்துக்கல. பிடித்தவரை சேர்ந்து வாழ்வது மட்டுமே நாம் எடுத்த முடிவு. இந்த நிமிஷம் வரை அதை ஃபாலோ பண்ணுறேன். சமீபமாக நீதான் மேரேஜ் பற்றி பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு என் லைஃப் முக்கியம். 10 வருஷமாக ஒரே இடத்தில் தேங்கி நிற்கிறேன் குமார். இப்போதான் சில படங்கள் கமிட் ஆகியிருக்கு. இப்போ மேரேஜ் எனக்கு அவசியமாக படலை என்ற அவளது தீர்மானமான பேச்சு இவனை ரொம்பவே காயப்படுத்தது. ஓ என்றவன், ஓகே ரித்து, நீ உன் ஃபியூச்சரை பாரு, நாம் வீட்டுக்கு வந்ததுமே பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு ரிசீவரை அதனிடத்தில் வைத்துவிட்டு கண்மூடி பின்னால் சாய்ந்தான். இவனுக்கு அடிமை போல் வாழ்ந்த ரித்திகாவின் பேச்சில் சில காலமாக மாற்றம். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவளது தன்மானம் காக்க வேண்டும் என்பது போல் பேசினான். அப்போ என் காதலை விட இவளது எதிர்காலம் முக்கியமா? என் காதலை பெற காலடியில் கிடக்கும் லட்சக்கணக்கான பெண்களில் இவளுக்கு மட்டும் இத்தனை கர்வமா? குமார் தனது தன்மானத்திற்கு விழுந்த அடியாகவே எண்ணினான். உன்னை காலடியில் விழ வைக்கிறேன் பாருடி என மனதுக்குள் சபதம் செய்தவனாக
மீண்டும் தொலைபேசியை எடுத்து வேறு நம்பரை டயல் செய்தான். எப்படி இருக்கீங்க மோகன் என்று விசாரித்த இவனது குரல் உடனடியாக அடையாளம் காணப்பட்டு, குமார்ஜி நீங்களா என்று கேட்டவர் எதிர்முனையில் புல்லரித்து போனார். நானேதான். புதுப்பட ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது மோகன் என்று நாசுக்காக விசாரித்தான். ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணிட்டேன் குமார்ஜி. எங்க நீங்க தான் ஹால் சூட் தரவே மாட்றீங்க. நம்மக்கிட்ட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சப்ஜெக்டெல்லாம் இருக்குங்க சார் என இதுதான் சமயம் என தனது கோரிக்கையை வைத்தார் அவர். அதை பற்றி தான் யோசிக்கிறேன் மோகன். ஆனால் நீங்கள் இப்படி சின்ன சின்ன நடிகரெல்லாம் வச்சு சின்ன சப்ஜெக்ட் படம்லாம் எடுத்தால் நமக்கு செட் ஆகாதே பாஸ். இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பெருசா ஸ்டார்ட் பண்ணுங்க. நாம் சேர்ந்து பண்ணலாம். எதுக்கும் நாளைக்கு குருமூர்த்திக்கிட்ட பேசுங்க மோகன். இந்த வருஷத்துலேயே டேட் ஒதுக்கி கொடுப்பார் என்று குமார் கூறியதும் எதிர்முனையில் இருந்தவருக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை. இதென்ன சார், சின்ன பட்ஜெட் தானே, இப்போவே ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளவு சொன்னால் போதும் சார். நாளைக்கே குருமூர்த்திக்கிட்ட பேசுகிறேன் என்றார். அதன் பிறகு ஓரிரு வார்த்தைகளுடன் தொலைபேசியை வைத்துவிட்டு, இந்த குமார் யாருன்னு சீக்கிரமே தெரிஞ்சுக்குவாரு தூ என்று சத்தமாக கூறி விசில் அடித்தபடி வெளியே வந்தான். பாடல் காட்சிக்கு தயாராக வெட்ட வெளியில் செட்டு போடப்பட்டிருந்தது. கலர் கலரான உடைகளில் ஆண்களும் பெண்களும் நடனமான தயாராக இருந்தனர். எல்லாவற்றையும் ஒரு பார்வை பார்த்தவன் தர்மனை கையசைத்து அழைத்தான். ஓடி வந்து வளைந்து நின்றார். ஏன் தர்மா, ஷாங்கே டெம்பிள் சாங் நாஸ்டிம் கபூர் டான்ஸ் ஆட போகிற மாதிரி இருக்கே. படம் இதுவரை டிசெண்டாக வந்திருக்கு. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கய்யா என்றான் எரிச்சலாக. வியப்பாக அவனை பார்த்த தர்மன், இல்லை சார், போன சாங் ஷூட்டிங் போது நீங்கள் தான் கவர்ச்சியே இல்லைன்னு சொன்னீங்க. அதான் இப்படி என்று தலையசைத்து சொரிந்தார். யோ, அது பீச் சாங். அதில் கவர்ச்சி அவசியம். இது கோவில் திருவிழா சாங். இதில் பெண்கள் போய் டவுசரோட ஆடினா நல்லா இருக்குமா என்று கேட்டான். சாரி சார், டைரக்டருக்கு சார்கிட்ட பேசுகிறேன் என்று ஓடியவரை நிறுத்தி, அந்த டவுசருக்கு மேலே ஒரு லாங் ஸ்கர்ட் மாட்டி அதை முழங்காலுக்கு மேலே வரை தூக்கி சொருகிட்டு ஆட சொல்லுங்க. கவர்ச்சிக்கு கவர்ச்சி, கல்ச்சருக்கு கல்ச்சர் என்று கூறிவிட்டு சிரித்தான் குமார். சார், அதான் சார், நீங்கள் சூப்பர் ஸ்டார் என்று வியந்து கூறிவிட்டு இயக்குனரிடத்தில் கூற ஓடினார் தர்மன். குமார் கூறியபடி லாங் ஸ்கர்ட் மாட்டி அதையும் முழங்காலுக்கு மேல் வரை தூக்கி சொருகியபடி ஆடினர் பெண்கள். ஆண்களோ இடுப்பு பைஜாமாகவும் ஆடினர். நடன ஒத்திகையின் போது குமாருக்கு ஸ்டெப் சொல்லிக் கொடுத்த பெண்ணிடம், ஏன் மாலா, இதே ஸ்டெப் போன படத்திலும் வந்ததே என சந்தேகம் கேட்டான். ஆமாண்ணே, ஆனால் அந்த ஸ்டெப்பை பார்த்தா உங்கள் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதான் டைரக்டர் சார் வைக்க சொன்னார் என்றாள் மாலா. சரியா வருமா மாலா? நிச்சயம் சரியா வரும்னா. தொடர்ந்து எல்லா படத்துலையும் இந்த ஸ்டெப் எங்கேயாவது வர்ற மாதிரி வச்சோம்னா அது உங்கள் மேனரிசம் மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடும் என்று யோசனை கூறினாள். குட் என்று அவளது தோள்களை தட்டினான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்